என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்க கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுறேன், பாட்டு எழுதுறேன், கம்போஸ் பண்றேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளவு ஒல்லியா இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டா இருந்தா. இவ்வளவு இழைச்சி போனது காரணமே என்னன்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, இது சினிமா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளவுதான். ஆனா அதை கத்துக்கன்னு சொன்னது தனுஷ் தான். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் உன்னை செலக்ட் பண்றாருன்னா அவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டாரு. அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமால தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துலதான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் போக நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் கண்ணுகிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க.